ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கன் சூடுன்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் அது விளங்குனதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு கிண்டிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போதும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த குழம்பு மசாலா. அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் மசாலாவோட வாசனை அடிக்காது. இப்போ க்ளீன் பண்ணி வச்சா சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலாவும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம்.
நல்லா சிக்கன் கொஞ்சம் மசாலாலே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். உப்பு பத்தலைன்னா உங்களுக்கு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வேகிறதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வைப்போம். கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வேக வைப்போம். திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.